ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட ரிலேட்டிவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் கிளம்பியிருக்கோம். காலையில் வண்டிக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் என்னோடய ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக செடியெல்லாம் வளர்ந்துருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. மல்லிகை செடி, அதுக்கப்புறம் ரோஜா, அந்த மாதிரிலாம் பெட்ரோல் பங்க்லேயே வச்சு வளர்க்குறாங்க. வீட்டில் வளர்த்தா கூட அந்தளவுக்கு வளருமான்னு தெரியாது, பட் அங்கே ரொம்ப நல்லா வளர்ந்துருது. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கல்யாண மண்டபம் தான் கிளம்பியிருக்கோம். மண்டபம் மயிலத்தில் இருக்குது. ஸோ மயிலத்தில் கல்யாணம் வச்சுருந்தாங்க. அங்கே தான் போகிறோம். நாங்கள் மார்னிங் 7 o'clock முகூர்த்தம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதே 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் போகிறதுங்காட்டி கல்யாணம் முடிஞ்சிதுங்க. சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, பட் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. போயிட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் பேசிவிட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்ற இடத்துலையுமே கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக போனதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டுமே நம்ம பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் தெரியும் மயிலம் முருகன் கோவில் எவ்வளோ ஃபேமஸான ஒரு கோவில்னு சொல்லிட்டு. எப்போதுமே மயிலம் வந்தால் திருவக்கரை, ஸோ அதுவுமே எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த கோவில் நாங்கள் போயிட்டு தான் போவோம். இன்றைக்கி 2 கோவிலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு முருகன் கோவில் வந்துட்டோங்க. இது பிள்ளையார் கோவில். முருகன் கோவிலோட அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில் பிள்ளையார் கோவில் இருக்குது. கோவிலுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு கோவில் குளத்தில் காலை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணுறது தான் என்னோடய ஹேபிட். ஸோ ஃபஸ்ட்டு காலை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டேன். தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் நேரம் மலைக்கு மேலே கிளம்பிட்டோம். இதுதாங்க நான் அந்த கல்யாணத்துக்கு வியர் பண்ணிட்டு போனேன் சாரி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. இதை வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் நேராக மலைக்கு மேலே வந்துட்டோம். படி ஏறி வரல. படி ஏறி வராமல் மலைக்கு மேலே நாங்கள் பைக்கில் பைக்கை ஓரமாக பார்க் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் ஏறி வராங்க பாருங்கள். கீழேருந்து ஏறி வர வழி இதுதான். படி ஏறி வர வழி இதுதான். அதுக்கப்புறம் மலை மேலே வந்தோன்னா அது கார் நிற்கிது பாருங்கள். அங்கே பைக்கெலாம் விட்டுட்டு நம்ம போக வேண்டியது தான். இங்கே கற்பூரம் எரியுது பார்த்தீங்களா, இதான் என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 30 ஸ்டெப் இருக்கும். ஏறி போனோன்னா அவ்வளோதான், நம்ம முருகனை தரிசனம் பண்ண போயிடலாம். நான் இப்போ ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கேன். இங்கே குரங்குங்களோட தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாராவது பேக் கொண்டு போகிறாங்கன்னா அழகாக கையிலேருந்து அது நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிட்டு போயிடுதுங்க. அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தேங்காய் பழமாக நம்மக்கிட்ட இருந்தால் அதுவே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் ஹாஷாக நடந்துக்குது. அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு வழியாக படி ஏறி மேலே வந்தாச்சு. இதுக்கப்புறம் போய் முருகனை தரிசனம் பண்ண வேண்டியது தான். மேக்ஸிமம் எல்லா நாள்லேயுமே இங்கே ரஷ்ஷாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இந்த கோவிலில் கல்யாணமும் பண்ணுவாங்க. மலை மேலே இருக்க முருகன் கோவிலில் மண்டபம் தனியாக இருக்குது. ஸோ அங்கே மண்டபத்துலேயும் கல்யாணம் பண்ணுவாங்க. கீழே இருக்க பிள்ளையார் கோவிலுமே கல்யாணம் பண்ணுவாங்க. மேலே இருக்கிற மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா புக் பண்ணிவிட்டு பண்ணணும். கீழே பிள்ளையார் கோயிலில் புக் பண்ண தேவையில்லை. சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் லைனில் நிற்கிறோம். நீங்களுமே சுவாமி பார்த்துக்கோங்க. இங்கே வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்காக நான் கொஞ்சம் சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ முருகனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சுவாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரகாரம் சுற்றி வந்தோம். மயிலம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மனசுக்கு உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு மாதிரி மன அமைதி கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, காரணமே இல்லாமல் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் இந்த கோவிலுக்கு தான் போவோம். அங்கே போயிட்டு சும்மா 1-2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலேருந்து கிளம்பிட்டோங்க. வர வழியில் பயங்கரமான வெயில், என்னால் சுத்தமாக தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஜூஸ் கடையில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஜூஸ் போட்டு அந்த அக்கா கையில் கொடுத்துட்டாங்க. நல்லா சில்லுன்ட்டு குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவக்கரைக்கு போகிறதுக்கு கிளம்பணும். ஸோ அங்கே தான் என்னோடய ஃப்ரெண்டோட வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஃபோட்டோ எடுக்காதடி, வீடியோ எடுக்காதடி சொல்லிட்டு என்னோடய மொபைல் மேடம் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னை வீடியோ எடுக்கவே விடலை அவங்க. அதுக்கப்புறம் பாதாம் மில்க் கொடுத்தாங்க. ஜூஸ் என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு தான் கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க, ரொம்ப ஜாலி டைப்பு. ஸோ போனால் நல்லா பேசினாங்க. அதே மாதிரி அண்ணாவுமே ரொம்ப ஜாலி டைப். அண்ணா சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணாங்க. இல்லைன்னா நாங்கள் காலையில் கல்யாணத்தில் சாப்பிட்டு வந்தோம் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோவில் கிளம்பிட்டோம். திருவக்கரைக்கு தான் வந்திருக்கோம். திருவக்கரையில் வக்ரகாளியம்மன் இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவிலுக்கு வந்தாச்சு.
வக்ரகாளி அம்மனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சிவனை தான் பார்க்கணும். சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வக்ரகாளி அம்மன்கிட்ட போகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் போய் அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூசாரி விபூதி பிரசாதம், அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்கேயுமே பிரகாரம் வந்து சுற்றி வந்தோம். சுற்றி வந்ததுக்கப்புறமா இன்னுமே இங்கே நிறைய சன்னதி இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி ஒன்று இருக்குது. இந்த நந்திக்கு வந்து ஆப்போசிட்டில் சிவனுக்கான சன்னதி இருக்குது. சிவன் அதுக்கப்புறம் பெருமாளுக்கான சன்னதி வந்து இருக்குது. இன்றைக்கி கோவிலில் வந்து எல்லோரும் கூட்டமாக உட்காந்துருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டோம், பஜனைன்னு சொன்னாங்க. பஜனை வந்து எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க சிவன் கோவிலுக்கு முன்னாடி உட்காந்து. கொஞ்ச நேரம் உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபோன் வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, வீடியோஸ் வந்து ஒழுங்காக எடுக்க முடியல, கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால் வந்து மொபைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணது தான். இன்றைக்கி வந்து கோவிலேருந்து நேராக மொபைல் கடைக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கோவிலேருந்து நேராக மொபைல் கடைக்கு தான் வந்திருந்தோம். வந்து கேட்டதுக்கு நிறைய வந்து ஃபோன் எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நியூ லான்ச்சிங்னு சொல்லிட்டு சில மொபைல் எடுத்து காமிச்சாங்க. ஸோ மொபைல்லாம் பார்த்துட்டு இஎம்ஐயில் தான் போடலாம் அப்படின்னு பிளான். ஸோ நாங்கள் எந்த ப்ரூஃப்மே கொண்டு போகல, ஃபஸ்ட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்போதைக்கு மொபைல் வாங்கலைங்க. விசாரிச்சுட்டு மட்டும் நாங்கள் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி காய்கறி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கு வந்துட்டோம். தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு, கீரையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. கீரை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து அரைக்கீரை இருந்தது, வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து என் தங்கச்சி வீடு இருக்குது. தங்கச்சியுமே பார்க்கலாம், தங்கச்சி குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு ஆசையாக வந்து நான் கிளம்பிட்டேன் தங்கச்சி வீட்டுக்கு. அதை பிச்சு எடுத்து வாயில் போட்டு டாக் 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 அவனா அங்கே முட்டு சேவர வழி இல்லைங்க. பின்னாடி 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 பார்க்கவே இல்லை. நான் ஐஸ்கிரீம் வண்டியா? ஐஸ்கிரீம் வண்டியா அது? ஐஸ்கிரீம் வண்டியா அது? வண்டி நல்ல வண்டி, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. போயினே இருக்கிறது நேரம் தள்ளிக்கணும். நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. குட்டி மணியாரு, இது பட்டு மணியாரு. ஐயோ மியாவ் மியாவ். வண்டி முன்னே வராது, பின்னால் தந்தே போவோம். அவரா வண்டி திரும்ப. ஐயோ திருப்புறாரு. நான் வேறு தப்பாக போட்டுக்கிற பிள்ளைய வண்டி திருப்புதுமா என் செல்லம். சரி வாதே நான் வேணா அவங்கள போட்டுமா, வீரன் கூட போட்டுமா, நான் அந்த வண்டியில் போட்டுமா? அது போயிட்டு போய் போதும் இங்கே வாங்க தீரன், இங்கே வாங்க தீரன். உண்மையை சொல்லணும்னா குழந்தைங்களோட பேசிகிட்டு இருந்தால் விளையாடிட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. ½ மேலே அங்கேயே வந்து டைம் போயிடுச்சு. அப்புறம் பசங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைய டே வந்து ரொம்ப நல்லா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பார்க்கலாம். பாய்.